மர்மதேசம். என்ன சொல்லி இங்க வா. துணி ஈரமா இருக்குதா? அப்போ நாளைக்கு தரேன்னு சொல்லுச்சு. சரி சொல்லி கொச்சிரு. வேணுமா? இரு, காக்கா கடி கட்சி தரேன். இதா யாரா அது? முடியுமா செல்லியா? என்ன துணி வாங்க வந்தியா? ஏய், இவளோட உனக்கு என்னடா விளையாட்டு? அவன் ஜாதி என்ன, நம்ம ஜாதி என்ன? போடா. இந்தா செல்லி. துவைக்கிறதுக்கா? இல்ல தாயி, உங்க அப்பு கிட்ட கொடுத்து பாவாடை தச்சு போட்டுக்க. இந்தா. என்ன ராசு? சாதினா என்ன ஆத்தா? தெரியல கண்ணே. சொல்ல ஆத்தா. சித்தப்பா சொல்லிச்சு செல்லி வேற ஜாதி, நம்ம வேற ஜாதின்ட்டு. பல்லு நீளமா இருக்கிறவங்களா அது ஜாதி ஆத்தா? அப்படிலாம் இல்லை கண்ணே. அது மனுஷனை அடிச்சுட்டு சாகணும்ல, அதுக்கு சாமியை பிரித்து விட்டுருக்கு. அப்ப கருப்பு என்ன
ஜாதியாத்தா? கருப்புக்கு ஜாதியெல்லாம் கிடையாது கண்ணு, அது சாமி. அப்ப ஏன் அத்தா மனுஷங்களை மட்டும் பிரிச்சு விட்டுருக்கு? அதான் சாமி பண்ண பெரிய தப்பு. அப்ப கருப்பு கூட தப்பு பண்ணுமாத்தா? அத்தா அத்தா அத்தா! சத்யநாராயணா அவரோட நோட் புக்கில் வாட்சாவை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆனால் நிறைய டீட்டெயில்ஸ் எதுவும் கொடுக்கல. நான் நந்தா இந்த பேச்சு கேள்வி இருந்து தோட்டக்காரமங்கலத்துக்கே வந்திருக்கேன். இந்த வியாச்சாவை சம்மந்தப்படுத்தி அங்கே ஒரு கல்வெட்டில் அச்சுதாங்கிற பேர் இருந்தது. இங்கே அச்சுத்தான்னு செதுக்கியிருக்காங்களே தவிர அவரோட உருவத்தை செதுக்கவே இல்லை. இவ்வளவு டீட்டெயில்ஸ் கொடுத்தவங்க இங்க வெறும் கல்ல. ஒரு நிமிஷம். பின்னால காலியா இருக்குமா? அந்த பக்கம் போடி. ஏய் ராஜேந்திரன், இங்கே தான் இருக்கியா? நீ போயிட்டு இருப்பேன்னு நினச்சேன். என்ன பண்ணிட்டு இருக்க? டிராயிங்கா? யார் அது? யாரும் இல்லை, சும்மா மனசுக்கு தோணுனதை வரைஞ்சிட்டேன். மானச சங்கீதம் மாதிரி? மானச ஓவியமா? சொல்லு, என்ன விஷயம்? ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்க. ரீனா, சொல்லு. அது நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியாக. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லு ராஜேந்திரன், ஏதாவது ரகசியம் சொல்ல போறியா? இல்லை, அது நீ இங்கே தங்கியிருக்கிறது அவ்வளோ நல்லதில்லை. ஏன்? இது பந்திப்பாறை சமயத்தில் இங்கே நரி ஓனாய் எல்லாம் வரும். ஒரு பொண்ணு இங்கே தனியாக தங்குறது ஆபத்து. அப்போ ஒரு ஆம்பளை இங்கே தனியாக தங்கலான்னு சொல்றியா? இல்லை, ஆம்பளை தங்குறதும் ஆபத்து தான். அதனால திரும்ப வீட்டுக்கு வந்துடுன்னு சொல்றியா? வந்து மறுபடியும் அவமானம் பண்ணோங்கிற? இல்லை, இது காஸ்தோப்பங்களா சாவி, நீ அங்கே போய் தங்கிக்க. வேண்டாம் ராஜேந்திரன். எனிவே,
என் மேலே இவ்வளோ அக்கறை வச்சு கொண்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இல்லை, லட்சுமி தான் கொடுத்துட்டு வர சொல்லிச்சு. லக்ஷ்மி கிட்ட போய் சொல்லு. ஊரே ஒதுக்கி வச்சிருக்க எனக்கு உதவுறது அவ்வளோ நல்லதில்ல. இப்போ அவருக்கு நிலைமைக்கும் ஊரோடைய சப்போர்ட் அவளுக்கு தேவைன்னு சொல்லு. இல்லை ரீனா, நான் சொல்கிறேன், நீ காஸ்தோ பங்களாலே தங்கிக்க. உனக்கும் தான் சொல்கிறேன், ஊரோட ஒத்து போகிறதா நல்லது. என்ன ரீனா, ஊரே நம்புறக்கிறப்ப ஊரை எதிர்த்துக்கிட்டு இல்லைன்னு சொல்ல சொன்னேன். இப்போ நீயே ஊரோட ஒத்துப்போன்னு சொல்கிறியே. ராஜேந்திரன், இப்போ நீ இருக்கிற நிலைமைக்கும் ஊரோட ஒத்து போகிறது தான் உனக்கும் நல்லது, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற செல்லிக்கும் நல்லது. ரீனா, நீ சொல்கிறது உன்னை என்னால் புரிஞ்சுக்கவே முடியல ரீனா. நீ என்ன புரிஞ்சுக்கிட்டதை விட நான் உன்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கதால தான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா பஞ்சாயத்து பிரசிடென்ட், அவர் போட்ட உத்தரவை நீயே மீறது அவருக்கு மரியாதையாக இருக்காது. தேங்க்ஸ் ராஜேந்திரன். பாய். என்ன சார், திரும்ப ஒரு நோட் புக் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க? ரீனா, இங்கே பாருமா, சத்யநாராயணன் அவர் நோட் புக்கில் பிரணவ பிரஜைகள்னு போட்டு ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் கொடுத்துருக்காரு. அதில் அவர் பேர், என் பேர், அச்சுதன் பேர் எல்லாம் ஆர்டராக வருது. அப்படின்னா அந்த வாள் கைமாறி போகிற லிஸ்ட்டாக இருக்கும். எனக்கு அப்புறம் அந்த வாள் அச்சுதன் கைக்கு தான் போனோம். ஆமாம், அந்த வாளுக்கு உயிர் இருக்கு, அது ஒவ்வொருத்தர் கையாக மாறி மாறி வருது. ம், சரி, எதுக்கு போகுது? அதாம்மா எனக்கு புரியல. இதில் என் பங்கு என்னன்னு எனக்கு இன்னும் தெரியல. ஒருவேளை இந்த அவதாரம் நடக்கிற இடத்துக்கெல்லாம் அந்த வாள் போனோம், அதுக்கு இந்த பிரணவ பிரஜைகள்லாம் கூரியர் மாதிரி அதை எடுத்துக்கிட்டு இங்கே இருந்தாங்க, அங்கேருந்து இங்கே. என்ன சார், என்னாச்சு? ரீனா, இங்கே பாருமா, நான் இன்னைக்கு சொன்னேன்ல, சம்பல்பூர், சம்பல், சம்பா, சம்பளம் இந்த மாதிரி பேர் உள்ள இடங்கள்லாம் சத்யநாராயணா இந்தியா மேப்பில் குறித்து வச்சிருக்காரு. பாரு. சரி, இதுக்கு என்ன? இதுதான் அந்த வாள் இருந்த இடங்கள், இனிமேல் போக போகிற இடங்கள் நினைக்கிறேன். எப்படி சொல்றீங்க? எப்படியா? இங்கே வாமா, இங்கே வாமா, உட்கார். சத்யநாராயணா ஒவ்வொரு ஊருக்கடியிலையும் நார்த் ஈஸ்ட், ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட், சவுத்துன்னு வெவ்வேறு திசைகளை குறிச்சிருக்காரு. இப்போது இந்த திசைகளுக்கு ஏற்றா பாரு இந்த ஊர்களை ஜாயின் பண்ணால் ஒரு பேட்டர்ன் வருது பாரு. இங்கேருந்து நார்த் ஈஸ்ட், அங்கேருந்து ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட், சவுத், சவுத் வெஸ்ட், ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட், வெஸ்ட், நார்த் வெஸ்ட், நார்த், நார்த் ஈஸ்ட், நார்த் ஈஸ்ட். இங்கேருந்து நார்த் ஈஸ்ட், நார்த் ஈஸ்ட், ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட். புரியுங்க, பார்த்தா தெரியல? சமஸ்கிருத ஓம், பிரணவம், பிரணவ பிரஜைகள். என்ன ரீனா இது? நீ ஒருத்தையாவது என்னையும் என்னை சுற்றி நடக்கிற எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவேன்னு நினச்சேன். நீ பாட்டு கேலியாக சிரிச்சுட்டு வந்துட்டேன். சார், ரேண்டமாக ஒரு 10 புள்ளியை வச்சு அதை நமக்கு தோணுன மாதிரி சேர்த்தோன்னா ஏதாவது ஒரு உருவம் வரத்தான் செய்யும். இது ரேண்டமாக இல்லை ரீனா, நம்ம சத்யநாராயணா குறித்து வச்ச தசைகளை தானே ஒன்றா சேர்த்தோம். சார், மேகத்தை கூட தான் ஊற்று பார்த்தா ஏதாவது உருவம் தெரியும். அந்த மேகத்தை பார்த்தா நான் முயல்னு சொல்லுவேன், உங்களை கேட்டால் கரடின்னு சொல்லுவீங்க. இட்ஸ் சப்ஜெக்டிவ். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஆர் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட். நம்ம மனசில் என்ன நினச்சி பார்க்குறோமோ அதான் தெரியும். இல்லை ரீனா, இதில் தேர் இஸ் டெஃபினட் ஆர்டர் அபவுட் இட். அந்த குகையில் கூட எல்லாமே ஒரு ஆர்டராக தான் இருந்துச்சு. முதல்ல சத்யநாராயணா சிலை, அதுக்கப்புறம் ஏன் சிலை, அப்புறம் இப்போ பார்த்தோமே அச்சுதன்.
அந்த சிலை இங்க பாரு. இந்த பிரணவ பிரஜைகளோட லிஸ்ட்ல கூட முதல்ல சத்யநாராயணா, அப்புறம் நந்தா. சத்யநாராயணாக்கு முன்னால கிருஷ்ணா. இங்க பாரு, படத்தோட இருக்குமா? கிருஷ்ணா, சத்யநாராயணா, நந்தா, அப்புறம் அச்சு. ரீனா, இத பாரு. அச்சுதன், குகையில பார்த்த உருவம். அச்சுதன், அச்சுதன், எப்படி எப்படி என் புக்ல? சச்சா, இது ராஜேந்திரன் நமக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ பொழுது போகாம மனசுக்கு தோணதை போட்டு டிராயிங். கொஞ்சம் ரிசம்பிளன்ஸ் இருக்கலாம். இது தற்செயலா நடந்தது சார். தற்செயலா? ரீனா, நாமளே இப்பதான் அந்த குகையில மறைஞ்சிருந்த சிலையை கண்டுபிடிச்சோம். அதே நேரத்துல அவன் அதே உருவத்தை இந்த நோட்புக்கில் வரைஞ்சிருக்கான்னா எப்படி? அதுவும் கரெக்டா என் படத்துக்கு அடுத்த படமா? அந்த லிஸ்ட்ல இருக்கிற மாதிரியே. இட்ஸ் ஜஸ்ட் கோயின்சிடென்ஸா? அது எப்படி நான் கோயின்சிடென்ஸ்னு எல்லாத்தையும் தட்டி கழிச்சிடுறேன்? இந்த நோட்புக்கில் இருக்கிற என் உருவம், அந்த கோயிலில் இருக்கிற என் சிலை, அங்கே இருக்கிற அச்சுத்தனுடைய சிலை, அதே உருவம் இந்த நோட்புக்கில் வருது. எல்லாமே கோயின்சிடென்ஸா? இப்போ என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? இதையெல்லாம் அமானுஷம் ஒத்துக்கிட்டு உங்களை இன்னும் குழப்பி நீங்க இப்படி தாடி மீசைமா சன்னியா சேவை அறத்துக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றீங்களா? இல்லைம்மா, நான் இப்போ குழம்புல தெளிவாயிட்டேன். இதெல்லாம் என்னுடைய பங்கு என்னன்னு தெரியறதுக்கு உங்க உதவியை கேட்டேன். I just needed somebody to share. அண்ணா. என்ன லட்சுமி? ரீனாக்கா போய் பார்த்தியா? என்ன சொன்னாங்க? என்ன நான் ஒன்றும் பேச மாட்டேங்கிறேன். சாவியை கொண்டு போய் கொடுத்தியா? தங்குறேன்னாங்களா? இல்லை லட்சுமி, ரீனாவுக்கு டென்ட்டே பிடிச்சிருக்கான். அதுவும் இல்லாமல் நம்ம காஸ்தோ பங்களால தான் பேய் இருக்குல்ல. அதெல்லாம் தான் இல்லைன்னு ஆகிப்போச்சேண்ணா. ஆமாம், அக்கா என்னை பற்றி ஏதாவது கேட்டாங்களா? கேட்டாங்க. உன்னை மருந்து மாத்திரையெல்லாம் ஒழுங்காக சாப்பிட சொன்னாங்க. உனக்கு ஆம்பளை குழந்தை தான் பிறக்கணும்னு வேண்டிக்கிறாங்களாம். அதை அவங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. பரவாயில்லண்ணே, நீ கூட நல்லா போய் சொல்ல கற்றுட்ருக்க. ரீனாக்கா எப்போவுமே ஆம்பளை பிள்ளை வசதி பொம்பளை பிள்ளை தாழ்த்தின்னு பேச மாட்டாங்க. அவங்கள பற்றி எனக்கு நல்லா தெரியுண்ணே. நீ ரீனாவை பற்றி எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்க. நான் தான்